நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 102, டேட்டு ஜூன் 25, 2026. நம்ம 1 கோடி சேலஞ்சில் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கு, டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் டேரக்ட் ஸ்டாக்கோட டே ப்ராஃபிட் லாஸ் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோடய டேரக்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 1,41,472. கரண்ட் வேல்யூ 2,19,860 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 78,400 கிட்டே இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 170 கிட்ட மைனஸில் இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்ட்டு ஸ்டாக்கில் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 150 கிட்ட மைனஸில் இருக்குது. நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்ப்போம். பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஏஜிஐ இருக்குது. ஏஜிஐ ஓவராலாக பார்த்திங்கன்னா 16,928 ரூபா ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே டே பார்த்திங்கன்னா ஒரு 140 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. அடுத்து லாரஸ் லேப் ஓவராலாக 12,237 ரூபா கிட்டே ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 6 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. அடுத்து பெல் பார்த்திங்கன்னா ஓவராலாக 11,230 ரூபா ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 95.40 கிட்டே விழுந்திருக்கு. அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா என்பிசிசி ஓவராலாக 6,540 ரூபா கிட்டே ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 20 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா என்ஹெச்பிசி பார்த்திங்கன்னா ஓவராலாக 5,087 ரூபா கிட்டே ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 12 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. இப்போ நம்ம ப்ளஸில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஐடிசி இருக்குது. ஐடிசி ஓவராலாக 2,136 ரூபா கிட்டே மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 66 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. அடுத்து ரிலாக்ஸோ ஓவராலாக 1,329 ரூபா கிட்டே மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 89.50 கிட்டே ஏறி இருக்குது. அடுத்து ஏஷியன் பெயிண்ட் ஓவராலாக 1,079 ரூபா கிட்டே மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 58 ரூபா கிட்டே இறங்கியிருக்கு. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்ன ஸ்டாக் மோஸ்ட்லி ரொம்ப மைனஸாக இருக்குது, எது ரொம்ப அதிகமாக ப்ராஃபிட்டில் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் ஓவராலாக 948 ரூபா கிட்டே மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 21.60 கிட்ட இறங்கியிருக்கு. இதுதான் என் போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸ் மற்றும் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். ரெண்டுமே நான் ஷோ பண்ணுற ரீசன் நான் சொல்லியிருக்கேன். நம்ம போர்ட்ஃபோலியோன்றது எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்ந்து இருக்க ஸ்டாக்ஸ் தான். ஒன்று ஏறும்போது ஒன்று உங்களுக்கு அது ஏறும், இன்னொன்று இறங்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை விற்றுட்டு மைனஸில் இருக்க சொல்லி விற்றுட்டு வெளியே வராமல் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுற இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன், நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதேமாதிரி நிறைய பேர் கேட்குது யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற வீடியோ. நான் ஆல்ரெடி 2 பட்டா போட்டிருக்கேன். அதுவும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்சு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் காட்டுற ஆப்ஸு எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இல்லை. உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். எஸ்ஐபி பண்ணது பார்த்திங்கன்னா ஓவராலாக 1,95,235 கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரிட்டர்ன் மட்டுமே 37,008 ரூபா கிட்டே இருக்குது. நேற்று டே சேஞ்சஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு 1,633.99 கிட்டே ஏறி இருக்குது. ஓவரால் இது எல்லாமே சேர்த்து 2,32,243 ரூபா நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்குது. இதுவும் என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது நீங்கள் இங்கே பார்க்க முடியும். எப்பவும் இப்போ மார்க்கெட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஃபண்டோ எல்லாம் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது க்ரோத் கொடுக்கும் ஃபியூச்சர்ஸில். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அசட் வைஸ் நீங்கள் ஸ்ப்ளிட் ஈக்விட்டியில் ஒரு 95.46, டெப்ட்டில் ஒரு 5.28. நான் என்னோடய அசட்டு மார்க்கெட் கேப் ஸ்ப்ளிட் வைஸும் நான் இன்வெஸ்ட் பண்ணுற லார்ஜ் கேப்பில் ஒரு மோஸ்ட் ஆஃப் அலோகேஷன் இருக்கும். ஸ்மால் கேப், மிட் கேப்பில் அது அடுத்த அலோகேஷன் இருக்கும். இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட் ஆக தான் நான் இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் டைவர்கேஷன் பண்ணாதீங்க, ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற செக்டாரு, அப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் மோஸ்ட்லி எல்லாமே வெல் நோன் கம்பெனிஸாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் ஷோ பண்ணுறேன். ஃபண்டில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்திங்கன்னா 1,017.55 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 555.07 ஏறி இருக்குது. மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஒரு 47.72 ஏறி இருக்குது. குவாண்டம் மல்டி அசட் அலோகேஷன் பார்த்திங்கன்னா 8.89 ரூபா கிட்ட 81 ரூபா கிட்ட ஏறி இருக்குது.
இதுதான் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தயவுசெய்து ட்ரேடிங்கு, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 வருஷமாச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அதேமாரி கோல் வைஸும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்ன கோலுக்காக நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் பண்ணுறீங்களா, இல்லை லாங் டேர்மாக ஒரு ரிட்டைர்மெண்ட்டு, இல்லை அந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட டேரெக்ட்டு யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதோட லிங்க்ஸும் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்ட்டு ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணது $480.28. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $654.36 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $174.08. இது டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு $3.62 கிட்டே விழுந்திருக்கு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க்க முடியும். மறுபடியும் சொல்கிறது, யூஎஸ் மார்க்கெட்டுன்றது ஹை ரிஸ்க்கு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டை விட யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப அதிகம். லாஸ்ட்டு ஒரு 3 நாளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு $40 கிட்ட, அப்ராக்சிமேட்டாக ஒரு $40 கிட்ட விழுந்திருக்கு என் போர்ட்ஃபோலியோ. அதனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஏறுறது இறங்குறது ரொம்ப வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் இந்தியன் வேல்யூவில் பார்ப்போம். இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 42,264.64. ஓவராலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ப்ராஃபிட்டு மட்டுமே சேர்த்து 61,944.56. இதில் ப்ராஃபிட் மட்டும் தனியாக $16,478 கிட்ட இருக்குது. இதுவே என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். 2022லேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் மட்டும்தான் நான் அடிக்கடி இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. என்கிட்ட காசு இருக்கும்போது 1000 இல்லை 2000 அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் சின்னதாக தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ எனக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோ இந்த 5 lakhs போர்ட்ஃபோலியோ வரதுக்கு எனக்கு ஒரு மோர் தென் ஒரு 5 years மேலே ஆகிடுச்சு. ஏன்னா நான் சின்னதாக சேர்த்தது தான். பட் அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக சேர்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஒரே அமௌண்ட்டை டம்ப் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கோடி சேலஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.